தீபம் தொலைக்காட்சி கவிதை வானில் கவிமன்றம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. தீபம் தொலைக்காட்சி கவிதை வானில் கவிமன்றம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா ஜோதி கண் பராமரிப்பு மையத்தில் நடைபெற்றது. சமூகத்தில் பெண்கள் என்ற தலைப்பில் கவியரங்கம், எழுத்தாளர் கலாவிசு எழுதிய அன்பு மரணம் உடைத்தாயின் நூல் வெளியீட்டு விழா மற்றும் ஆகசிறந்த பெண்மணிகள் விருது வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. கலைவாணி சரஸ்வதி முரளி வழிபாட்டு கிருபா புகழ் அனைவரையும் வரவேற்றார். பரணி, ரமணி, அருண், சுப்ரங்கள், பிரணோ சேவியர், இருதயமேரி ஆகியோர் முன்னிலை வகிக்க மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நூலினை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார். பாவலர் சண்முகசுந்தரம், ராஜாசேகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க கலைமாமணி சீனு வேணுகோபால், கலைமாமணி கோவிந்தராஜன் நூலாக செய்தனர். வேல்விழி சிவக்குழுந்து இணைப்புரை வழங்க புவனேஸ்வரி நன்றி கூறினார். வழக்கறிஞர் மணி வேணு, ஞானப்பட்டி கலைமாமணி, ஸ்ரீ ரவி, சித்ரலேகா சுவாமி, தண்டபாணி ராஜேந்திரன், பரணிதரன் கமல், மாதவன், லக்ஷ்மி மேனி, மல்லிகா, பெரியாச்சி வித்யாஸ்ரீ, பத்மலட்சுமி ரமேஷ், கலைமாமணி விஜயலட்சுமி பிரபாகரன், ஓவியத்தில் அமிர்தா பிரபு, அருண், மஞ்சு, பிரசன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர். டாக்டர் வித்யா, டாக்டர் வனஜா வைத்தியநாதன், டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன், தீபம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் கந்தன் நாராயணசாமி, காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, கலை முதியோர் இள நிர்வாகி கலைவாணி கணேசன் ஆகியோர் ஆகசிறந்த பெண்மணி விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினர். ரேவதி பர்குணம், சித்ராஷா, ரமா உத்தமன், முனைவர் கவிதா செந்தில்நாதன், வாசுகி ராமமூர்த்தி, உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ், ஹேமலதா பத்மநாதன், நிவேதா மிஷல் ஆகியோர் ஆகசிறந்த பெண்மணி விருதுகளை பெற்றுக்கொண்டனர். வினோத்குமார் இணைப்புரை வழங்க எழுத்தாளர் கலாவிசு ஏற்புரை வழங்கினார். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த இடத்தை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். தங்களுடைய பரத்த கலவரியால் எழுத்தாளர்களை கவிமன்றம் பணிகளை செய்து வரும் அவர்களுக்கு விருது வழங்கி பெருமை கொள்கிறது கவிதை வானில் கவிமன்றம் மற்றும் தீபம். அத்தனை விருதாளர்களுக்கு மொத்தமாக சேர்த்து உங்கள் கைத்தட்டுகளை குறிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் வணிக நிறுவனம்